ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தல், கூட்டணி விவகாரம் உள்ளிட்ட விஷயங்கள் தொடர்பாக மாவட்ட செயலாளர்களுடன் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் ஆலோசனை நடத்தினார். பாரதிய ஜனதா கூட்டணியில் தேமுதிக நீடிக்கிறதா இல்லையா என்ற குழப்பம் இரு கட்சியினர் மத்தியிலும் நீடிக்கிறது. ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலில் தேமுதிக போட்டியிடாத நிலையில் அக்கட்சி தங்களுடைய கூட்டணியில் இருப்பதாக பாரதிய ஜனதா மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறி வருகிறார். மாவட்ட தேமுதிகவினரும் பிரச்சாரத்தில் கலந்து கொண்டனர். ஆனால் இது தொடர்பாக தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வெளிப்படையாக எந்த அறிவிப்பும் வெளியிடவில்லை. ஸ்ரீரங்கம் தேர்தல் பிரச்சாரத்தில் விஜயகாந்த் கலந்து கொள்வாரா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இந்நிலையில் தேமுதிக மாவட்ட செயலாளர்களுடன் சென்னை கட்சி அலுவலகத்தில் ஞாயிறன்று விஜயகாந்த் ஆலோசனை நடத்தினார். கட்சியின் முக்கிய நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்ட இக்கூட்டத்தில் யாரும் மொபைல் போன் கூட தங்களுடன் எடுத்துச் செல்ல அனுமதிக்கப்படவில்லை. இன்னும் ஓராண்டில் தமிழக சட்டசபை தேர்தல் நடக்க உள்ள நிலையில் பாரதிய ஜனதா கூட்டணியில் தொடர்வதா என்பது குறித்தும் தற்போதைய தமிழக அரசியல் சூழ்நிலைகள் குறித்தும் கட்சி நிர்வாகிகளிடம் விஜயகாந்த் கருத்து கேட்டுள்ளார். மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் முடிந்த பிறகு முக்கிய நிர்வாகிகளுடன் தனியே விஜயகாந்த் ஆலோசனை நடத்தியதாகவும் கூறப்படுகிறது.